எனக்கு காட்டுங்கள் ஆன்மீக கதைகள். ஒரு நாள் மடத்தில் ராமகிருஷ்ணர் பரமஹம்சரை பார்க்க டாக்டர் ஒருவர் வந்தார். வந்தவர் கேட்டார், ஐயா, நீங்கள் காளிசாமியை பார்த்துருக்கீங்களா? பரமஹம்சர் சட்டென்று பதில் சொன்னார். ஓ, பார்த்துருக்கேனே. காலையில் கூட அவரோட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நல்லா தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னார். நீங்கள் பார்த்தது உண்மைன்னா அவங்கள கொஞ்சம் எனக்கும் காட்டுங்களேன், நானும் பார்க்கணும் என்று டாக்டர் பதிலுக்கு கேட்டவுடன் சுற்றி அமர்ந்தவர்கள் பரமஹம்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று ஆவலோடும் ஆச்சரியத்தோடும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. பரமஹம்சர் சிறிதும் அலட்டிக்காமல் கேள்வி எழுப்பிய டாக்டர்கிட்டே கேட்டார், சரி, நான் காட்டுறேன். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் டாக்டராக வேலை செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். டாக்டர் தொழில் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே அப்படின்னு பரமஹம்சர் கேட்டார். ஓ, எனக்கு நல்லா தெரியுமே, நான் அதுக்கு தானே படித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னையே ஒரு டாக்டர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது எப்படிங்க, நீங்கள் டாக்டருக்கு படிக்கவே இல்லையே, அதுக்கெல்லாம் டாக்டருக்கு படிச்சிருந்தா தான் டாக்டர் ஆக்க முடியும். நினச்ச உடனேலாம் டாக்டர் ஆக முடியாது, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு வேணும் அப்படின்னார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சன் சொன்னார், டாக்டர் ஆகிறதுக்கே ஒரு படிப்பு வேணும்னா கடவுளை பார்க்க அதுக்குன்னு ஒரு படிப்பு வேண்டாமா? நான் அதை படிச்சிருக்கேன், அதனால் நான் பார்க்குறேன். நீங்களும் அதை படித்தாதான் கடவுளை பார்க்க முடியும் என்று பரமஹம்சர் நெத்தியில் அடிக்கிற மாதிரி அவருக்கு பதில் சொன்னார். டாக்டர் அதிர்ந்தே போய் விட்டார். மற்றவங்களும் வியந்து பார்த்தாங்க. உண்மைதானே அவர் சொன்னது?